சப்கோ நமஸ்கார், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவரின், வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற ஆகஸ்ட் மாதம் வந்து இந்தி தேர்வு நடக்குது. பிரார்த்தனைகளை ஏற்கனவே இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் 6th ரோமன் வரைக்கும் நாங்கள் போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து அதிலே வந்து பாட்டு நாங்கள் போகிறோம். இன்றைக்கி வந்து 7th ரோமன்லேருந்து பார்க்குறோம். கின் சார் வாக்கியங்கு சகியா கலத்து லிக்கியே. ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சகினா வந்து ட்ரூன்னு அர்த்தம், கலத்துனா வந்து ஃபால்ஸு வந்து சரியாக தவறாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு மார்க் வந்து 4 மார்க்கு. அவங்க 5 கொடுப்பாங்க. ஏதாவது வந்து 4 மட்டும் எழுதுனா போதும். ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. बी विटामिन की कमी के कारण आदमी बात में कुशा करता है. அப்போ வந்து பி விட்டமின் வந்து குறைவின் காரணமாக மனிதனுக்கு வந்து அவனுக்கு வந்து கோபம் அதிகமாக வருகிறது. குஷா அப்படின்னா கோபம்னு அர்த்தம். அதுக்கு வந்து சகினா வந்து சரி. डी विटामिन की कमी से दांत के निकलते समय तकलीफ नहीं होती है. அப்போ வந்து டி விட்டமின் வந்து குறைவின் காரணமாக தாந்திரம் வந்து பற்கள் வந்து வெளியே வருகிறது. அந்த நேரத்தில் தக்வாலி நகிகை கலத்து. தேடுவன் ஜுலாகா கர்த்தோ பர் கபடா புன்தாகை. ஜுலாகா அப்படின்னா வந்து நெசவு தெரி செய்பவர் துணியை உருவாக்குகிறார். புன்தா அப்படின்னா வந்து உருவாக்குறது. நெசவு தேரி நெய்பவரால் ஆடையை உருவாக்க முடிகிறது. சகி. 4th ஒன் கன்னியாகுமரி பாரத்துக்கு புத்தர் சோர் பருகை. கன்னியாகுமரி வந்து வடக்கு முனையில் இருக்கிறது. இப்போ கலத்து. கன்னியாகுமரி வந்து தெற்கு முனையில் இருக்கிறதுனால இங்கே வடக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கலத்து. லாஸ்ட் ஒன் 5th கன்னியாகுமரி மே 3 சமுத்திர கா சங்கமம் ஹோத்தாகை. கன்னியாகுமரியில் மூன்று கடல்கள் ஒன்றாக சங்கமிக்கின்றன. சகி சரி. 8th ரோமன் किन चार के कोष्टक से सगी शब्द सुनकर காளி ஜகக் பரியே. இந்த காளி இடத்த வந்து நெருப்ப சொல்லியிருக்காங்க. அது வந்து சூசிட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. எந்த ஆன்சர் கரெக்டாக அதை எடுத்து என்ன பண்ண காளி இடத்துல வந்து எழுதுகின்றாங்கன்னு இந்த கொஷின் வந்து 2 ஆன்சரில் வந்து எது கரெக்டுன்னு டிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் எடுத்து இந்த டிக் பண்ணதை எடுத்து நீங்கள் வந்து டேஷில் வந்து எழுதிக்கணும். இதுக்கு மார்க் வந்து 4 மார்க்கு. அவங்க வந்து 5 கொடுப்பாங்க. ஏதாவது 4 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. ஃபர்ஸ்ட் ஒன் உஸ்கே பாத் ஏக்கு கண்டேக்கு டேஷ் ஹோத்திகை. உஸ்கே பாத் ஏக்கு அவன் பிறகு 1 மணி நேரத்துக்கு பிறகு அவன் ஓய்வெடுக்கிறான். அப்போ சுட்டி. சாத்திர டேஷ் 4 பஜே தக்கு படித்தேகை. மாணவர்கள் 4 மணி வரைக்கும் படித்து கொண்டிருந்தனர். 4 மணி அப்படிங்கும்போது ஷாம்கோ மாலை வரும். அப்போ வந்து ஷாம்கோ எடுத்து இங்கே டேஷில் வந்து எழுதணும். இங்கே டிக் பண்ணது எடுத்து இங்கே டேஷில் எழுதணும். தேர்ட் ஒன் சாத்திர டேஷ்கே கேள்த்தேகை. மாணவர்கள் விளையாடுகின்றனர். அப்போ வந்து தரகு மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, நிறைய தரகுன்னா நிறைய மாணவர்கள் வந்து விளையாடுகின்றனர். குத்தா டேஷ் ஜான்வர்கை. குத்தா பவதார் அப்படின்னா வந்து அது நன்றியுள்ள விலங்கு. 5th ஒன் கோடா படா டேஷ் ஹோத்தாகை. அப்போ நிடர்னா வந்து பயமற்ற. டர்போக் அப்படின்னா வந்து பயமானது. அப்போ வந்து குதிரை வந்து பயமற்ற விலங்காக இருக்கிறது. அப்போ நிடர். 9th ஒன் நிம்ன லிக்கித்து வாக்கியங்கு ஜோடியே. அப்போ ஜோடி அப்படின்னா பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து சரியாக அது கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்தாண்ட வந்து ஆன்சர் ஃபுல்லாக மாறி இருக்குது. இங்கே வந்து டேஷில் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து என்ன ஆன்சர்ன்றது அங்கங்கே வந்து நம்பர் போட்டிருக்கேன். அதை வச்சு நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் எக்ஸாமில் வந்து மேத்ஸ் ஷீட்டில் வந்து நம்பர் கூட போடலாம், அப்படிலாம் எடுத்து கூட எழுதலாம். நம்பர் போட்டாலும் உங்களுக்கு மார்க் இருக்குது. சப்ஜிக்கு மண்டியுமே வந்து சப்ஜி அப்படின்னா வந்து காய்கறி கடைகள். மண்டியில் வந்து மண்டி அப்படிங்கும்போது காய்கறிகள் நிறையா இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இங்கே இருக்குது. சப்தரகிக்கு தர்காரியா மில்த்திகை. அங்கே எல்லா வகையான காய்கறிகளும் கிடைக்கின்றன. மில்த்தினா கிடைக்கின்றன. மண்டி அப்படின்னாவே எல்லா வகையான காய்கறியும் அங்கே கிடைக்கின்றன. இந்த இதுக்கு வந்து இங்கே வந்து 1ன்னு சொல்லி இங்கே போட்டிருக்கேன். ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து இது ஆன்சர், அதனால் இங்கே 1ன்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நயா பஜார் புதிய வந்து மார்க்கெட்டு. புதிய மார்க்கெட்டுன்னா படா மகான். அந்த மார்க்கெட் வந்து ரொம்ப பெரியதாக இருந்தது. அப்போ இங்கே செகண்டு கப்படேக்கு துக்கான்மே துணிக்கடையில்.
அப்போ அது கை பிரகார்க்கு சாடியாங் மில்த்திகை எல்லா வகையான புடவைகளும் அங்கு துணிக்கடையிலும் போது எல்லா வகையான புடவைகளும் அங்கு கிடைக்கின்றன. 4th ஒன் தூசரே மஞ்சில்கை இரண்டாவது மாடியில் வந்து தவாயின மெடிசன்ஸு பர்தன பாத்திரம் மில்த்தியகம் இரண்டாவது மாடியில் வந்து அங்கே வந்து மெடிசனும் பாத்திர கடைகளும் இருக்கின்றன. 10th ஒன் கிண்கி சார்கி காளி ஜககு பரியே இது வந்து காளி ஜககுனா வந்து இது வந்து ஃபில் இன் த பிளான்ஸ். இதில் ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டா தான் அதில் ஆன்சர் எழுத முடியும். இதுக்கு வந்து மொத்தம் அவங்க 5 கொடுப்பாங்க, ஏதாவது வந்து 4 மட்டும் எழுதுனா போதும். ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. ஃபஸ்ட்டு ஒன் ஹம் பகல் டேஸ்கி துக்கானே தேக்கேங்கி முதல்ல வந்து அவங்க எங்கே போனாங்க அப்படின்னா கிரானே அப்படின்னா மளிகை கடைக்கு சென்றனர். செகண்டு டேஸ் கி துக்கான் அழகுக எந்த கடை வந்து செப்ரேட்டாக இருந்தது, அரிசி கடை. அப்போ சாவல் அப்படின்னா வந்து அரிசி கடை தனியாக இருந்தது. ஃபஸ்ட்டு डैश में स्कूल के बच्चों के लिए कागज नोटबुक और புஸ்தகம் मिलती हैं. அப்போ வந்து சஸ்ட்டு அப்படின்னா வந்து குறைவான விலையில் அர்த்தம். தாம்னா வந்து விலைன்னு அது குறைவான விலையில் வந்து பள்ளி குழந்தைகளுக்கு. இப்போ ஸ்கூல்கே பச்சைக்கேலியே பள்ளி குழந்தைகளுக்காக காகஜ்னா பேப்பர்ஸு நோட்புக்கு அண்டு புஸ்தகமும் அங்கே கிடைக்கின்றன. 4th ஒன் சன் 1914 में மகாத்மா காந்தி பாரத் டேஷ் ஆயே. அப்போ 1914 வந்து மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து திரும்பினார். அப்போ திரும்பினார் அப்படிங்கிறது லவ்டு. 5th ஒன் डैश ने गांधी को महात्मा की उपाधि थी. யார் இந்த மகாத்மா என்ற பட்டத்தை காந்திஜிக்கு சூட்டினர்? கவிவர் ரவீந்திரநாத் டாகூர். 11th वन किन किन चार शब्दों का प्रयोग वाक्य में लिखिए. शब्दம் அப்படின்னா சில சொற்களுக்கு வந்து வாக்கியத்தில் வந்து அந்த வார்த்தை வந்து வாக்கியத்தில் அமைத்து எழுதுக. இதுக்கு மார்க் வந்து 8 மார்க்கு. அவங்க எண்ணி வந்து 4 சார் சப்தம் அப்படின்னா 4 சொற்களுக்கு மட்டும். இங்கே வந்து சொற்களாக கொடுத்துருவாங்க, சொல்ல கொடுப்பாங்க. அந்த சொல்லை வந்து நீங்கள் வாக்கியமாக நீங்கள் முடிக்கணும். ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு. அவங்க டோட்டலாக 8 கொடுப்பாங்க, 4 மட்டும் எழுதணும். மொத்த மார்க் வந்து 8 மார்க்கு. ஃபஸ்ட் ஒன் மோடு சப்கே ஜீவன் மே ஏக் மோடு ஜரூர் ஆத்தா ஹை. மோடு அப்படின்னா வந்து திருப்பம்னு அர்த்தம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சப்கே ஜீவன்னா வாழ்க்கைன்னு அர்த்தம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்பம் வந்து ஏற்படுகிறது. ஜரூர் ஆத்தா ஹை ஒரு திருப்பம் வந்து கண்டிப்பாக மனிதனுக்கு வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்து கண்டிப்பாக வரும். ஜோத்னா அப்படின்னா உழுதல்னு அர்த்தம். கிஷான் கேத்து ஜோத்னாகை விவசாயி வயலில் உழுகிறார். இந்த வாக்கியம் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கொண்டு வரணும். இந்த கேள்வியில் இருக்க வாக்கியம் கொண்டு வரணும் நம்ம. 3rd ஒன் ஜான்வர் விலங்கு. காய் ஏக்கு பால்த்து ஜான்வர்கை பசு வந்து ஒரு வீட்டு விலங்கு. பால்த்து அப்படின்னா வந்து வீட்டு விலங்கு. பர்தன் அப்படின்னா பாத்திரம். பர்தன்கி துக்கான் பகுத்து படிகை பாத்திர கடை வந்து ரொம்ப பெரியதாக இருக்கிறது. பகுத்து படினா ரொம்ப பெரியதாக இருக்கிறது. லடாயின சண்டைகாம் லடாயி நகி சாகத்தேகை. நாம் வந்து சண்டை விரும்பக்கூடாது. நகி சாகத்தே சண்டை வந்து நாம் ஒவ்வொருவரும் விரும்பக்கூடாது. சாத் அப்படின்னா உடன் அர்த்தம். மற்றவருடன் வந்து கம்பேர் பண்ணுறது. ராம் கா விவாகே சீதா கே சாத்து ஹுவா. ராம் கா விவாகனா வந்து ராமருடைய திருமணம் சீதாவுடன் நடைபெற்றது. சீதா கே சாத். ஆந்தோலன் அப்படின்னா வந்து போராட்டம் இயக்கம். காந்திஜி அகிம்சா கே புஜாரித்தே. காந்திஜி வந்து அகிம்சை வழியில் ஈடுபட்டார். 8th ஒன் அலகு அப்படின்னா வந்து தனித்தனியாக. கர்மே சப்கேலியே அலகு கம்ராகை. கர்மே வீட்டில் வந்து ஒவ்வொரு சப்கேலியே ஒவ்வொருவருக்கும் தனித்தனி அறைகள் இருக்கின்றன. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.